மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னர்டன்ஸ்னா என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதோட வீடியோ ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் மெத்தட் ஓவர் ரைடிங் டாப்பிக்கே வருது. இப்போ அட்வான்ஸாக ஒரு பேக்கேஜ்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன், school.java. இதில் ஸ்கூல்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த ஸ்கூலோட நேமை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு, அண்ட் ஸ்கூலோட ரூல்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு. ஜென்ரல் ரூல்ஸு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், சாட்டர்டே அண்ட் சண்டே ஹாலிடே, ஸ்கூலோட டைமிங்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுற ஒரு மெத்தட். சிம்பிள். இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸாக பார்ப்போம். ஓகேவா? அப்போது சைல்டு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கூலுக்குள்ளே நிறைய கிளாஸ் இருக்கும்ல, நம்ம ரேண்டமாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் 5th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இப்போ இந்த 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்குள்ளே என்ன கோடு வருதுன்னா, 5th ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து, ஆக்சுவலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ வேணால் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம்ஸ்ன்னு கொடுத்து இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸை பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் டு 5th ஸ்டாண்டர்ட் நம்ம எவ்வளோ வேணால் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போது நான் அடிஷ்னலாக இந்த 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தான் அவங்களுக்கு பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் இருந்தால் கூட அவங்களோட ஸ்கூல் நேம் ஒன்று தானே, அவங்களுக்கும் ரூல்ஸ் ஒன்று தானே. அப்போது நான் தனியாக உட்காந்து அதே மெத்தடை திரும்பவும் எழுதுறதுக்கு பதிலாக இன்னரிட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஸ் ஸ்கூல், ஸோ தட் ஸ்கூலோட காமன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைல்டு கிளாஸில் இன்னரிட் ஆகிருக்கும், அதாவது கொடுத்துருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணுவோம்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கூலோட டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் தனியாக டீட்டெயில்ஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இதை தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5th ஸ்டாண்டர்ட் F1 ஈக்குவல் டு நியூ 5th ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ 5th ஸ்டாண்டர்டோட டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணலாம். நான் ஒரு மெத்தட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஸ்ட்ரென்த்தா, ஓகே, டோட்டல் ஸ்ட்ரென்த்னு கால் பண்ணால் 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் 30 ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா? இதே 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் நேமை நம்ம கலெக்ட் பண்ணணும்னா நம்ம ஆப்ஜெக்ட் மூலமாகவே நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவோம்ல, அது மூலமாகவே நம்ம அந்த மெத்தட்ஸை கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் ஸ்கூல் நேம் கால் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். 30 ஸ்டூடெண்ட்ஸ் கணேஷ் மெட்ரிக் ஸ்கூல். ஸோ இதே மாதிரி 4th ஸ்டாண்டர்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். அவனோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 5th ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக 4th ஸ்டாண்டர்ட்னு நம்ம போடலாம். அவனோட டீட்டெயில்ஸையும் நம்ம இங்கே கேப்சர் பண்ணலாம். 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலாக இங்கே மேபி 40 இருக்கலாம். இவங்களோட ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வேறு இருக்கலாம். ஸோ 4th ஸ்டாண்டர்டுக்குள்ளான டீட்டெயில்ஸை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காமனாக ஸ்கூலுக்கான ரூல்ஸ் இவனுக்கும் பொருந்தும் இல்லையா? ஸோ நம்ம அதை இன்னரிட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் அந்த கோடெல்லாம் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இன்னரிட்டன்ஸோட கான்செப்ட். இந்த மாதிரி பேரண்ட் கிளாஸ்லேருந்து நிறைய சைல்டு கிளாஸ் இன்னரிட் ஆகிட்டே போகலாம். பட் சில டைம் பேரண்ட் கிளாஸ்லேருந்து வர மெத்தட்ஸில் ஒரு மெத்தட் மட்டும் எனக்கு இதே மாதிரி வேணாம், இதை வந்து என் ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணால் மிஸ்லீடிங்காக இருக்கும் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நான் அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் எக்ஸாம்பிளை மாடிஃபை பண்ணுறேன். இந்த கிளாஸ் 4th ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக நான் 10th ஸ்டாண்டர்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இது ஆஸ் யூஷுவல் ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்னரிட் ஆகும். ஓகே. இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு இன்னரிட் ஆகிருக்கு, அதாவது 2 மெத்தடு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் ஸ்கூல் நேம் தான். எனக்கு இந்த மெத்தட் இன்னரிட் ஆகிறது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கெட் ஸ்கூல் ரூல்ஸ் இருக்குல்ல, இது 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்லைட்டாக மாறுதுங்க. எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் ஸ்பெஷல் ரூல் இருக்குது. ஏன்னா அவங்க பப்ளிக் எக்ஸாம் அப்பியர் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்க வந்து மண்டே டு ஃப்ரைடே இல்லை, அவங்களுக்கு வந்து மண்டே டு சாட்டர்டே. ஓகேவா? அப்போது ஹாலிடே வந்து சண்டே மட்டும்தான். ஓகேவா? அண்ட் யூனிஃபார்ம் வந்து அவங்க வந்து சாட்டர்டே மட்டும் கலர் ட்ரெஸ்ஸில் வரலாம். ஸ்கூல் டைமிங் வந்து அவங்களுக்கு மட்டும் 4 PM வரைக்கும் இருக்குது. இதுதான் ரூல்ஸு. அப்போது இதே மெத்தடை இன்னரிட் ஆனால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ தப்பாக போய் முடியும். 10th ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். 10th ஸ்டாண்டர்ட் T1 ஈக்குவல் டு நியூ 10th ஸ்டாண்டர்ட். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். T1 டாட் கெட் ஸ்கூல் நேம். இது எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிடுவோம். கணேஷ் மெட்ரிக் ஸ்கூல் தான். இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போது 10th ஸ்டாண்டர்டோட டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ணுற நினப்பில் T1 டாட்
ரூல்ஸ்னு போடுறேன், கெட் ஸ்கூல் ரூல்ஸ்ன்ட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வருது. அவங்களுக்கு சாட்டர்டே லீவே கிடையாது. ஸ்கூல் டைமிங் அவங்களுக்கு 9 to 3 கிடையாது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒரு கான்செப்ட் வருது. மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னென்னா, ஸ்கூலுன்ற கிளாஸ்குள்ளேருந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்ஹெரிட் ஆகும்போது, இல்லை இந்த ஒரு மெத்தடை மட்டும் நான் லைட்டாக டேட்டாவை மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்டோட உள்ள அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10th ஸ்டாண்டர்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் மூலமாக எனக்கு 2 மெத்தட் இன்ஹெரிட் ஆகிருக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு தேவையான மெத்தடை மட்டும் மாடிஃபை பண்ண போகிறேன். அதுக்கு ரூல் வந்து அதோட பேராமீட்டர், அதோட மெத்தட் நேம்லாம் நம்ம டச்சே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம அதை மாடிஃபை பண்ண போகிறதில்ல, அதை அலோவ் பண்ண போகிறதில்ல. பப்ளிக் வாய்ட் மெத்தட் நேம் என்னது, கெட் ஸ்கூல் ரூல்ஸ். இதை நம்ம காப்பி பண்ணிப்போம், பேஸ்ட் பண்ணிடுவோம். முதல் ரூல் என்னென்னா, ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு இன்ஹெரிட் ஆகும்போது தான் மெத்தட் ஓவர் ரைடிங் நடக்கும். செகண்ட் விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த மெத்தட் நேமே திரும்ப எழுத போகிறோம் தான், ஆனால் அதோட பேராமீட்டரை நீங்கள் மாடிஃபை பண்ணக்கூடாது. மெத்தட் நேமும் மாடிஃபை பண்ணக்கூடாது, ரிட்டன் டைப்பும் மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ மெத்தட் நேம், பேராமீட்டர் எல்லாமே சேமாக இருக்கணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு மட்டும் தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா இன்ஹெரிட் ஆகும்போது எல்லாமே இன்ஹெரிட் ஆகிடும். நமக்கு டேட்டா மட்டும் தானே பிரச்சனை. அப்போது டேட்டா மட்டும்தான் நம்ம மாற்றணும். இப்போ ரூல்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஓவர் ரைட் பண்ணி நானும் அதே மாதிரி ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான கண்டென்ட்டை இங்கே எழுதிக்க போகிறேன். எவ்ரி ஒன் ஷுட் வேர் யூனிஃபார்ம் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இன் கலர் ட்ரெஸ். ஃபைன். அடுத்தது சாட்டர்டே அண்ட் சண்டே ஹாலிடேக்கு பதிலாக சண்டே ஹாலிடே. ஸ்கூல் டைமிங்ஸ் 9 AM to 4 PM. சூப்பர். இப்போ டீட்டெயில்ஸ் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ஸ்கூல் நேம் அதே தான், இன்ஹெரிட் ஆனதை நான் டச் பண்ணல. பட் ரூல்ஸை இந்த கிளாஸுக்கு மட்டும் நான் பர்டிகுலராக மாடிஃபை பண்ணிட்டேன். ஸ்கூல் டைமிங் 9 AM to 4 PM. ஓகேவா? இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு 5th ஸ்டாண்டர்டுக்கான ரூல்ஸை வந்து நம்ம எடுப்போம். F1 டாட் கெட் ஸ்கூல் ரூல்ஸ். இதை கால் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இவங்க ரூல்ஸ் வந்து 9 AM to 3 PM தான், சாட்டர்டே சண்டே ஹாலிடே. இவங்க ரூல்ஸ் எந்த மாடிஃபிகேஷன் இல்லை, ஏன்னா இவங்களுக்கு வந்து டேட்டா மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங்கோட டெஃபினிஷன். மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் த ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எ மெத்தட் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் பை இட் சூப்பர் கிளாஸ். சூப்பர் கிளாஸில் ஆல்ரெடி அந்த மெத்தடுக்கு கோடு இருக்குது. ஓகேவா? ஆனால் அதை வந்து சைல்ட் கிளாஸில் நம்ம இன்ஹெரிட் பண்ணி எழுதும்போது ஸ்பெஷலாக நம்ம தனியாக நமக்கு தேவையான கோடு எழுதிக்கிறோம்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்கிறோம்.